இயேசுவிற்கு அன்பானவர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? சண்டை சச்சரவுலாம் எதுவும் இல்லைங்களா? இருக்கக்கூடாது. ஆண்டவர் இருக்கிற வீட்டில் எப்போதுமே சமாதானம் தான். நம்மளை சுற்றி அநேக பழமையான விஷயங்கள், பழமையான காரியங்கள் உண்டு இல்லைங்களா? நம்ம மனசு விரும்புது, இந்த பழைய சுபாவம் என்னை விட்டு போயிட்டா ரொம்ப சந்தோஷம் பிரதர். இந்த ஒரு ஜென்ம சுபாவத்தை மட்டும் என்னால் விட முடியல பிரதர். என்னுடைய கணவர் எல்லா விஷயத்துலையும் நல்லா இருக்காரு, இந்த ஒரு காரியம் மட்டும், இந்த பழைய காரியம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது பிரதர். ரட்சிக்கப்பட்டோம், நல்லா இருக்கோம், ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் மாற மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறார். அநேகர் புதிய காரியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. என்னோடய பணிஸ்தலம், என்னோடய வேலை ஸ்தலம் இது புதுமையானால் நல்லா இருக்குமே, என்னுடைய தொழில் இது மாற்றப்பட்டு ஒரு புதுமை நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்திற்காகவும் புதுமைக்காகவும் நீங்கள் காத்து கொண்டிருக்கிறது உண்டு இல்லைங்களா? சிலர் புதிய வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறீங்க, சிலர் புதிய படிப்புகளுக்காக காத்து கொண்டிருக்கிறீங்க, புதிய வீடுகளுக்காக காத்து கொண்டிருக்கிறீங்க. அநேக பிள்ளைகள் புதிய புதிய ஆசீர்வாதங்களுக்காகவும் புதிய ஆவியின் வரங்களுக்காகவும் காத்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவருக்கு ஒரு பேருண்டு, அவர் புதுமையின் தேவன். இது வேதத்தில் இல்லை, நான் சொல்கிறேன். அவர் எல்லாவற்றையும் புதிதாய் செய்கிறவர். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகளை கொடுக்கிறவர், எல்லாவற்றையுமே புதிதாக்கி மகிழ்கிறவர் இல்லையா? பழையதை வச்சுக்கிட்டே உட்காரு, அதே போதும் உனக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறவர் இல்லை, புதிதாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். சரிங்களா? நம்மளே பார்த்திங்கன்னா புது கனிகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் விரும்புகிறார் இல்லைங்களா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட ஒரு வார்த்தையை கொண்டு திட்டமாக பேச போகிறார். நம்ம வேத வசனங்களுக்குள்ளே கடந்து செல்லலாம். உங்களுடைய பைபிள் எல்லோரும் எடுத்துக்கோங்க, உங்களுடைய வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்துக்கொள்ளுங்க. 21ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். ஆமேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி உங்களை பார்த்து, நான் எல்லாவற்றையும் புதிதாக்கப் போகிறேன், சகலத்தையும் புதிதாக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்ம நினைக்கிறோம் இந்த காரியம் மட்டும் புதிதானா பரவாயில்ல பிரதர், இந்த காரியம் மட்டும் புதிதாக மாறுதலாக நடந்தால் பரவாயில்ல, என்னோட வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக நடந்தால் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறேங்க. புதிதாகிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் பிரதானமானது ஒன்று இருக்குது. முதலாவது, நாம் புதிதாக வேண்டும், நாம் புதிதாக மாற வேண்டும், நம்முடைய நாமம் புதிதாக வேண்டும். அப்படியாக வேதத்தில் ஒரு மனிதன் உண்டு, அவன் பெயர் யாக்கோபு. யாக்கோபா அவன் வாழ்ந்த வரைக்கும் அவன் எத்தனாய் வாழ்ந்தான், ஏமாற்றுக்காரனாய் வாழ்ந்தான். தன்னுடைய தகப்பனை ஏமாற்றுகிறவனாயும் சகோதரனை ஏமாற்றுகிறவனாயும் சகோதரனை ஏமாற்றி அவனுடைய சுதந்திரங்களை பெற்றுக்கொள்கிறவனாயும் இருந்தான். அவன் ஒரு எத்தன். ஆனால் ஆண்டவர் அவனை ஒரு நாள் சந்திக்கிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார். அந்த காரியங்களை நாம் பார்ப்போம். அதன் பிற்பாடு என்னென்ன நடந்ததுங்கிறத நாம் இன்னைக்கு தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? நம்ம இன்னொரு வேத வசனங்களுக்குள்ளே கடந்து செல்லுவோம். ஆதியாகமம் புஸ்தகம் எடுத்துக்கோங்க. வேத புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். ஆமேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, யாக்கோபுடைய பெயரை இஸ்ரவேல் எனப்படும்னு சொல்லி ஒரு புதிதான நாமத்தை இஸ்ரவேலுக்கு கொடுக்கிறார், யாக்கோபுக்கு கொடுக்கிறார். யாக்கோபு முதலாவது எத்தன்னு சொல்லி பார்த்தோம். எத்தன் ஒரு ஏமாற்றுக்காரன். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால், உனக்கு நான் புதிதாக ஒரு வீட்டை கொடுக்கிறேன், புதிதாக ஒரு இடத்தை கொடுக்கிறேன், நீ கேட்ட இந்த புதிய காரியத்தை மாற்றுகிறேன்னு ஆண்டவர் சொல்லலை. அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்னன்னா, அவனுடைய நாமம் புதிதாக மாறியது. இப்போதும் ஆண்டவர் உங்களுடைய நாமத்தை புதிதாக்க விரும்புகிறார். ஒரு நாமம் புதிதாக தரிப்பிக்கப்பட்டால் ஆசீர்வாதங்கள் என்பது தானாக வந்து சேரும். ஆபிரகாமை ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி மாற்றினார் இல்லைங்களா? ஆபிரகாம் என்று பெயர் மாற்றப்பட்ட பிற்பாடு அவன் ஜாதிகளுக்கு தகப்பனானான். யாக்கோபை இஸ்ரவேல்னு பெயர் மாற்றினார் இல்லைங்களா? இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றப்பட்டது. அந்த இஸ்ரேல் இன்னைக்கு வரைக்கும் ஒரு தேசமாக இருக்குது இல்லைங்களா? 12 கோத்திரங்களுக்கு தகப்பனாக்கி கடற்கரை மணலத்தனையா ஜனக்கூட்டம் பெருகும்படியாக செய்தார். இப்படியான ஒரு அருமையான ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்று ஒரு நாமத்தை சூட்டி ஆண்டவர் கொடுத்தார். அப்படியான ஆண்டவர் சொல்லுகிறார், சகலத்தையும் புதிதாக்குகிறேன் மகளே, ஆனால் முதலாவது நான் புதிதாக்க போகிறது உன்னுடைய நாமத்தை அப்படின்னு சொல்றார். மகனே, நீ தெரிந்து கொள், உன்னுடைய நாமத்தை நான் புதிதாக்க போகிறேன். அந்த நாமத்தை புதிதாக்கும் பொழுது சகலமும் புதிதாகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, நீர் எனக்கு தரிப்பிக்கிற நாமத்தை நான் பெற்றுக்கொள்ள தயாராகிறேன். நீங்க யாக்கோபை இஸ்ரவேல்னு மாத்தினீங்க, என்னோட பழையவைகள் எல்லாம் புதிதாக நீர் கொடுக்கிற நாமத்தை ஏற்றுக்கொள்ள
நான் தயாராகிறேன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? அப்படி நீங்கள் சொல்லும்போது நீங்கள் புதிதாகணும்னு சொல்லி நினைக்கிற ஒவ்வொரு காரியங்களும் தானாய் புதிதாகும். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினீர், அவனை நீர் கோத்திரங்களுக்கு தகப்பனாக்கினீர். ஆண்டவரே, ஜனங்களுக்கு தகப்பனாக்கிறீர். இன்றைய நாளில் நீர் எனக்கு தரப்போகிற புதிய நாமத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, அதன் மூலமாய் நீர் சகலத்தையும் புதிதாக்கப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.